ஓனர் மனைவி என் முன்னே நின்றபோது. வணக்கம் நண்பர்களே. மும்பை அந்தேரியில் என் தம்பி டிரைவராக வேலை பார்த்து கொண்டே எங்கள் குடும்பத்தை காப்பாற்றியதோடு என்னையும் கேட்டரிங் படிக்க வைத்தான். கடந்த முறை விடுமுறையில் ஊருக்கு வந்தபோது எனக்கு மும்பையில் ஹோட்டல் கேட்டரிங் வேலைக்கு ஏற்பாடு செய்து என்னையும் அழைத்து வந்தான் மும்பைக்கு. மும்பையில் தம்பி டிரைவராக வேலை பார்ப்பதற்கும் ஓனர் வீட்டில் உள்ளே இருந்த அவுட் ஹவுஸில் நாங்கள் இருவரும் தங்கியிருந்தோம். ஓனரின் வீடு உண்மையிலேயே ஒரு பேலஸ் போலத்தான் இருந்தது. அந்த ஏரியாவில் அநேகமாக அத்தனை வீடுகளும் அப்படி பிரம்மாண்டமாகத்தான் இருந்தது. அதுவரை சினிமாவில் மட்டுமே நான் பார்த்து பிரமித்து போன வீட்டுக்குள் தம்பியோடு உள்ளே போனபோது ஏதோ வேறு உலகத்திற்குள் நுழைந்தது போல் அப்படித்தான் உணர்ந்தேன். தம்பியோடு ஓனர் வீட்டுக்குள் நுழைந்தபோது வேலையாட்கள் அவனை சிரித்தபடி வரவேற்றார்கள். பிறகு தம்பி அந்த வீட்டின் வலது பக்கம் இருந்த அவன் தங்கியிருந்த அவுட் ஹவுஸுக்கு என்னை அழைத்து சென்றான். அது ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் தான். அவுட் ஹவுஸிற்கு தம்பி நுழைந்ததுமே ஜீனத் குளிச்சிட்டு ரெடியாகிடி, ஓனர் இப்போ ஃபேக்ட்ரிக்கு கிளம்பிடுவாரு, நானும் அவரோட போகணும். அதுக்குள்ள ஓனர் அம்மா கிட்ட உன்னை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறேன், அவங்களை பார்த்து வணங்கிக்கோ, உன்னை எப்போ வேலையில் சேர்க்கணும்னு ஓனர் அம்மா கிட்ட தான் கேட்கணும் என்றான். நானும் உடனே தம்பிக்கு முன்பே முந்தி குளித்துவிட்டு ரெடியானேன். தம்பி தங்கியிருந்த அவுட் ஹவுஸ் வீட்டை சுற்றி பார்த்தேன். ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் வசதியாக இருக்கலாம். அதில் தம்பி மட்டும் தங்கியிருந்தான். அத்தனை வசதிகளும் இருந்தது. சமைத்து சாப்பிட அவசியம் இல்லை. தம்பிக்கு ஓனர் வீட்டு சாப்பாடு தான். ஆனால் இனி நான் அதை எதிர்பார்க்க முடியாது என்பதால் சமைக்க தேவையான பொருட்களை வாங்க வேண்டும் என்று யோசிக்கும் போதே தம்பி குளித்து விட்டு வந்தான். அப்பொழுது தம்பியிடம் சமையலை பற்றி சொன்னபோது, அதற்கெல்லாம் நீ வேலை பார்க்க போகிற ஹோட்டலிலேயே இலவசமாக சாப்பாடு கிடைக்கும். வீட்டுக்கு வந்தால் இங்கேயும் ஓனர் வீட்டில் தான் சாப்பாடு. வேலை பார்க்குறவங்களுக்கு தனி சமையல் உண்டு. அதனால் நீ நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியாக ரெஸ்ட் எடு என்றான். பிறகு என்னை தம்பி ஓனர் வீட்டுக்கு அழைத்து சென்றபோது ஏதோ சொர்க்கபுரிக்கு சென்றது மாதிரி தோன்றியது. அந்த பிரம்மாண்ட மாளிகை வீடு அழகாக அலங்கார விளக்கு ஒளியில் பிரகாசமாய் மின்னியது. தம்பியை பார்த்தவுடனே ஓனர் மனைவி முகம் மலர்ந்தாள். என்னை பார்த்து நலம் விசாரித்தாள். அதேபோல் அங்கு இருந்த ஓனரும் என்னை பார்த்து சிரித்தபடி, உனக்கு ஹோட்டல் கேட்டரிங் வேலையெல்லாம் ரெடி. உன்னோட தம்பி எப்படி எங்களுக்கு செல்லப்பிள்ளையோ அதே போலத்தான் இனிமே நீயும் எங்க செல்லம்தான். எதுனாலும் அம்மா கிட்ட கேட்டுக்கோ, ஏன்னா நானும் உன் தம்பியும் வீட்டிலே இருக்க மாட்டோம் என்று ஹிந்தியில் சொன்னார். எனக்கு ஹிந்தியும் கொஞ்சம் புரியும். ஓனர் சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டேன். பிறகு என்னை சாப்பிடச் சொல்லிவிட்டு சாப்பிடாமல் கூட தம்பி ஓனரோடு கிளம்பி காரை ஓட்டி கொண்டு போய்விட்டான். ஓனர் அம்மா என்னை வீட்டு டைனிங் ஹாலுக்கே அழைத்து சென்று சாப்பிட வைத்தாள். தம்பியை பற்றி பெருமையாக பேசிவிட்டு, அடுத்த வாரம் வேலைக்கு சேர்ந்து கொள்ளலாம். அவர்களிடம் உன் வேலையை பற்றி பேசிவிட்டேன். அது என்னோட ரிலேட்டிவ் ஹோட்டல் என்று சொன்னாள். அன்று ஓனர் மனைவியோடவே அவள் வீட்டில் இருந்தேன். அவளோடவே அந்த பெரிய மாளிகையை ஓரளவுக்கு சுற்றி பார்த்தேன். பிறகு அவள் பெட்ரூமுக்குள் அழைத்து சென்று ஜூஸ் கொடுத்தாள். டிவி பார்த்து பொழுதை போக்கிக் கொண்டேன். ஓனரின் 2 பையன்களும் யுஎஸ்ஏவில் படிப்பதாகவும் ஏற்கனவே தம்பி சொல்லியிருந்தான். அவர்களின் சிறுவயது முதல் இப்பொழுது உள்ள ஃபோட்டோக்கள் வரை பார்த்தேன். அப்பொழுதுதான் ஓனர் மனைவியின் வயதை கணித்தேன். அவள் பார்ப்பதற்கு 25 பெண்ணைப் போலவே சிக்கென்று இருந்தாள். ஆனால் பங்களாவுக்கோ 20 வயது பசங்களுக்கோ 20 வயது இருக்கும் போல் என்று தோன்றியது.
பிறகு ஓனர் மனைவி என்னை ஷாப்பிங் அழைத்து சென்றாள். நிறைய ட்ரெஸ் வாங்கி தந்தாள். அதேபோல் தம்பிக்கு அவளே ட்ரெஸ்ஸை செலக்ட் செய்தபோதுதான் நான் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தேன். தம்பியின் ட்ரெஸ் சைஸ் மற்றும் கலரை கூட ஓனரின் மனைவி தெரிந்து வைத்து இருப்பதை புரிந்து கொண்டேன். பிறகு இன்னர்ஸ் எடுக்க என்னிடம் கேட்டபோது நான் வெட்கப்பட்டேன். அப்பொழுது ஓனர் மனைவி, இனிமேல் இப்படி கூச்சப்படக்கூடாது. உன் தம்பிக்கு சட்டி பனியனை நான் தான் செலக்ட் செய்வேன் தெரியுமா? இன்னைக்கும் இன்னைக்கும் தானே வந்திரு இன்னைக்கு தானே வந்திருக்க. இனிமே டெய்லி இந்த மாளிகை கதையை உன் தம்பியே உனக்கு சொல்லி புரிய வைப்பான். அதேபோல் எனக்கும் தம்பிக்கும் இன்னர்ஸை எடுத்துவிட்டு பிறகு அவளுக்கு எடுத்து கொண்டாள். அப்பொழுது நான் ஓனருக்கு ட்ரெஸ் எடுக்கலையா என்றபோது, ஐயோ, அவரோட டெஸ்ட்டுக்கா அவரைத்தான் எடுப்பார். அது உன் தம்பி கூட தெரியாது, எனக்கும் தெரியாது. 2 பேரும் தான் ஷாப்பிங் போவாங்க. இப்போ நான் உன் தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கிறது அவருக்கு தெரியாது. அவரும் உன் தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு என்றாள். நான் கொஞ்சம் குழம்பி போனாலும் வீட்டுக்கு வந்து மதிய உணவை விதவிதமாக ருசித்துவிட்டு அவுட் ஹவுஸுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் என்று ஓனர் மனைவியிடம் கேட்டபோது, அங்கே தனியாக போய் இருக்க வேண்டாம். முதல் நாள், பழகாத இடம், பயந்துட போகிற, கூச்சப்படாமல் என் பெட்ரூமிலேயே ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று சொல்லி அவள் பெட்ரூமுக்குள் அழைத்து சென்றாள். ஓனர் மனைவி என் முன்பே அறையிலை கலந்து ட்ரெஸ் மாற்றினாள். அப்பொழுதுதான் அவளை ரசித்து பார்த்தேன். 2 பிள்ளைகளை பெற்றாலும் இப்பொழுதும் சினிமா நடிகை போல் நல்ல சிவப்பாக இருந்தாள். இன்னொரு கோணத்தில் டீனேஜ் காலேஜ் பொண்ணு போல் செம கியூட்டாக இருப்பதை அருகில் பார்த்து ரசித்தேன். பிறகு அவள் என்னை பார்த்து சிரித்து, வா, ஒரு குளியல் போடலாம். இப்போ இந்த சம்மருக்கு ஒரு நாளைக்கு 3 தடவை குளிச்சா போதாது, நீயும் பழகிக்கோ என்று ஒரு கையை பிடித்து எழுப்பி ஒரு டவலை எடுத்து கொடுத்து விட்டு அவளும் ஒரு டவலை கட்டி கொண்டு பாத்ரூமுக்குள் செல்ல, நான் அவள் வருவதற்குள் அவசரமாக ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு டவலை கட்டி கொண்டேன். பிறகு அங்கேயும் நின்றபோது, வா குளிக்கலாம் என்று அழைத்தாள். உள்ளே போனபோது, மயங்காத குறையா? பாத்ரூமா அது? அந்த அறையோ என் தம்பி தங்கியிருக்கும் அவுட் ஹவுஸை போல் இருந்தது. நம்மூரில் அந்த இடத்தில் 3 ஃபேமிலியே குடித்தனம் நடத்தலாம். சுற்றி கண்ணாடியால் கவர் போல் எழுப்பப்பட்டு ஸ்கிரீன் போடப்பட்டு இருந்தது. பகலில் ஸ்கிரீனை விளக்கினால் சூரிய வெளிச்சம் உள்ளே வரும். ஸ்கிரீனை மூடி விளக்குகளை போட்டால் இரவு போல் ஜொலிக்கும் போல் இருந்தது. அங்கே இருந்து பாத் டாப்பில் நுரை பொங்க தண்ணீரை நிரப்பி ஓனரின் மனைவி என் முன்னே டவலை கழட்டி போட்டு, ஐயோ, பொம்பளைதான் என்றாலும் அப்படி பெண்ணை என் வாழ்நாளில் நான் பார்த்ததில்லை. என்ன, கலர் பால்கோவாவில் பொம்மை பிடித்தது போன்று அதை பெண்ணாக்கி எப்படி இருப்பார்களோ அப்படி ஒரு பால் கலரில் தளதள என்று இருந்தாள். ஓனர் மனைவி என் முன்னே அப்படி நின்றபோதுதான் அவளோட எழில்களை பார்த்து நான் ரசித்தேன். தொடரும். மீதியை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.